மறைந்த பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களுடைய உடலுக்கு மைசூர் மகாராஜா கல்லூரி மைதானத்தில் பொதுமக்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் பல்வேறு பிரபலங்களும் எஸ் ஜானகி அவர்களுக்கான இரங்கல் பதிவிட்டு வருகிறார்கள். அந்த வகையில் நம்மிடையே இசையமைப்பாளர் தீனா அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு தீனா, இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. எஸ் ஜானகி அவர்கள் மாதிரியான ஒரு மிகப்பெரிய மேதைய இசையுலக ஜாம்பவான தற்பொழுது இழந்திருக்கிறோம். இசைத்துறையில் ஒரு சக கலைஞராக அவங்கள பற்றின உங்களுடைய பார்வை என்ன? அவங்களுடனான உங்களோட நினைவலைகளையும் நேயர்களோடு பகிர்ந்துக்கோங்க உங்கள் இரங்கல் செய்தியோட. ஒரு துக்கமான நாள் இன்னைக்கு இசை உலகில் எஸ் ஜானகி அம்மா மறைவு துக்கமான செய்தி. இது கேட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த திரையுலகத்திற்காக எனக்கு தெரிஞ்சிருக்கும் 40,000 பாடல்கள் மேல பாடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒவ்வொரு பாடல்களும் அவங்களுடைய பெயர் சொல்லும். அதுல குறிப்பா ஒரு பாடல் நம்ம மறக்கவே முடியாது. சிங்கார வேலனே என்ற ஒரு பாடல் அவங்களும் சாலைக்குறை அருணாச்சலம் அவர்கள் நாதஸ்வரத்திலையும் அந்த சாங்க அந்த காலத்துல வந்துச்சு. அது அந்த காலத்துல மிகப்பெரிய ஹிட்டான ஒரு பாடல். அது அந்த பாடலை பத்தி சொல்லணும்னா அதுல ஆக்சுவலா டூயட் சாங் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா பெண்ணுக்கும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நாதஸ்வரத்துக்கும் ஒரு டூயட்டான ஒரு சாங் அது. அப்படி ஒரு கர்நாடக சங்கீத தெரிந்தவர்கள் பாடக்கூடிய அளவுக்கு அந்த பாடலை அவங்க திறம்பட பாடியது இந்த திரையுலகம் மறக்கவே மறக்காது. அதே போல ஒரு ஜானல் இப்படி இருந்தா இன்னொரு ஜானல் ஃபோக் சாங். மச்சான பாத்தீங்களா ஒரு பாடல் இருக்கு. அது கிராம மக்கள் எப்படி பாடுவாங்க அந்த ஒரு ஃபீலோட பாடிய ஒரு அற்புதமான பாடல்கள் கொடுத்தாங்க. அந்த மாதிரி 40,000 பாடல்களுக்கு மேல அவங்களுடைய குரலை நம்மளுடைய தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த சதர்ன் லாங்குவேஜ் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், தமிழ் போன்ற லாங்குவேஜ், மற்ற லாங்குவேஜ் நிறைய பாடியிருக்காங்க. அவங்க மறைந்தாலும் அவங்களுடைய குரல் என்னைக்கும் மறையாது. அது பொக்கிஷமா இருக்கும். இருந்தாலும் வயது மூப்பு காரணமாக இறந்தாலும் அவங்க இறந்தது ஒரு அதிர்ச்சியான செய்தியாகவும் ஒரு துக்கமான செய்தியாகவும் நான் பார்க்கிறேன். நன்றி தீனா, இணைப்பில் உங்களுடைய இரங்கலை பதிவு செய்தமைக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.